வெல்கம் டு ஜெயபிரனிக் ட்ரேட் பிளாக். இன்றைக்கி செப்டம்பர் 23, 2024 நிஃப்டி ஃபியூச்சர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே சொல்லி இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங்கான 25,760க்கு மேலே தான் ஓப்பன் கிடைச்சது. அப்படி கிடைச்சா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,830, செகண்ட் டார்கெட் 25,885 இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 25,885க்கு மேலே ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டார்கெட்டான 25,930, 25,960 அச்சீவ் பண்ணி ஃபைனல் டார்கெட்டான 26,060 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 25,885ல் ஹெவியாக செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டான 25,830க்கு மேலே ஓப்பனிங் கிடைச்சிது. அதாவது 25,850ல் ஓப்பன் கிடைச்சிது. அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்ச உடனே புல்ஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக பார்த்தாங்க. அது 25,885 ஃபஸ்ட்டு கேண்டில்லையே பிரேக் பண்ணி அடுத்த டார்கெட்டான 25,930 அச்சீவ் பண்ணிடுச்சு. ஆனால் அங்கிருந்து சொல்லியிருந்த மாதிரியே ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் இருந்ததையும் பார்த்துருப்போம். அந்த செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் 25,885க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் 25,850 ஓப்பன் ஜோனுக்கே எகெயின் வந்ததை பார்த்துருப்போம். ஆனால் புல்ஸ் மார்க்கெட்டை ஓப்பன் பிலோவுக்கு கீழே விடாமல் பியர்ஸ்க்கு ரொம்ப டஃப் கொடுத்து ஹோல்ட் பண்ணி நிறுத்தினதையும் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னா 25,885க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதா இல்லை 25,885க்கு கீழே க்ளோஸ் பண்ணுறதான்னு புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் நடந்த ஃபைட்டை 1 o'clock வரைக்குமே பார்க்க முடிஞ்சுது. அப்படி எகெயின் 1 o'clock அப்புறம் புல்ஸ் 25,885 பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. அப்படி போகிற மார்க்கெட்டை நெக்ஸ்ட் டார்கெட்டான 25,960 அச்சீவ் பண்ண விடாமல் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதனால் எகெயின் மார்க்கெட் 25,930க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் 3 o'clock திரும்பவுமே 25,930க்கு கீழே வருது. யாரெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. 3 o'clock நிஃப்டி ஸ்பாட் கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஆனால் நிஃப்டி ஃபியூச்சர் ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. நிஃப்டி ஸ்பாட் கிரீனில் போகுதுன்னு காலில் பை பண்ணவங்களுக்கு அங்கே ப்ரீமியம் டிகே ஆனதையும் பார்த்துருப்போம். ஃபியூச்சர் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆனதையும் பார்த்துருப்போம். இதனால தான் எப்போவுமே மந்த்லி எக்ஸ்பைரி வர வீக்கில் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகும்போது கால் சைட் ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். சரி, ஓகே. ஃபைனலாக இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் 25,919 கிடைச்சிருக்கு. ஃபைனல் க்ளோஸ் இன்னும் கொடுக்கல. இந்த 3:30க்கான க்ளோஸ் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ். ஏன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மிட் பாயிண்டான 25,885 பிரேக் பண்ணி 25,919ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஓகே, நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேன்றது 25,930 இருக்கும். அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா ஃபஸ்ட்டு டார்கெட் 25,960 ஆகவும் ஃபைனல் டார்கெட் 26,060 ஆகவும் இருக்கும். அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம கம்யூனிட்டி பாக்ஸில் லைவ்ல அப்டேட் பண்ணுறோம். இதுவே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேன்றது 25,885 இருக்கும். அப்படி நெகட்டிவ் ஓப்பன் 25,885 கிடைச்சா பியர்ஸோட ஃபஸ்ட்டு டார்கெட் 25,830, செகண்ட் டார்கெட் 25,768 இருக்கும். இதுக்கும் கீழே மார்க்கெட்டை கொண்டு போகிறது பியர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படி இருக்குது. சரி, வாங்க இப்போ டெக்னிக்கலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை பிஎஸ் 25,800க்கு கீழே அவங்களோட கால் ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிஎஸ் 25,760 செகண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க கிட்ட பொசிஷன் இருக்கும்னு சொல்லலாம். இதுவே புல்ஸை பொறுத்தவரை 25,100 வரைக்கும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக புட் ஷார்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா புல்ஸ் பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்ச 26,060 டார்கெட் அச்சீவ் பண்ண எல்லா ரிஸ்க்கும் எடுப்பாங்கன்னு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.